இப்ப நான் உங்ககிட்ட வந்தா நீங்களும் அட்வைஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. இப்ப நான் அது கேக்குற மனநிலையில இல்ல. மது, தாத்தா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நீ அவர்கிட்டயே இப்படி எரிச்சல் பட்டு பேசினா எப்படி? தாத்தா மேல எனக்கு பாசம் இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு எனக்கு பிடிக்காத ஸ்கூல பத்தி எப்படி இருக்கு பிடிச்சிருக்கான்னு விசாரிக்க கூப்பிட்டா கோவம் வரதானே செய்யும். அப்படிலாம் வரக்கூடாது. எல்லார்கிட்டயும் அன்பா தன்மையா நடந்துக்கணும். அதோட இனிமே உன்னுடைய கவனம் மொத்தமும் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, இனிமே எக்காரணம் கொண்டும் பூரணிக்கிட்ட நீ பேசவே கூடாது. வீட்டுல உனக்கு சொல்லி கொடுத்து கெடுக்கிறதே அவதான். நாங்க எல்லாரும் கண்காணிச்சுட்டே தான் இருப்போம். அவகிட்ட நீ பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க. இன்னும் நீங்க என்னென்னலாம் ரூல்ஸ் போடுவீங்களோ போடுங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட எல்லாம் பேச தயாரா இல்ல. ஏய் மது, மடி அது ஏய் குட்டிங்களா, நீங்க சொல்லுங்க. புது ஸ்கூல் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஃபர்ஸ்ட் டேவே என்னோட கிளாஸ்ல எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கம்மா. அப்படியா? வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஒரு புது இடத்துக்கு போறப்போ அதுக்கேத்த மாதிரி உடனே நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும். சரியா? ஐயோ! ஏய் சிந்து, எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம். உன்னை விட்டு நான் விலகி வந்த மாதிரி நீயும் அப்படியே விலகி போயிருந்தா இப்ப எனக்கும் என் அம்மாவுக்கும் எந்த கஷ்டமுமே இல்லையடி. ஆனா நீ என்னை தேடி வந்து என்னையே ஏமாத்தி டிராமா பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் இப்ப நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன்டி. ஏண்டி வந்த? எதுக்கு வந்த? உன்னை ஏமாத்தினது நான் தான் என் அப்பனுக்கு தெரிஞ்சதுனால என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சாண்டி அந்த ஆளு. உன்னை போட்டு தள்ளிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் தான் என் அம்மாவும் பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த விஷயத்த ஆதாரப்பூர்வமா அந்த செவன்ங்கிறவ வீடியோ எடுத்து காட்டினதுனாலதான் என் அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா என் அப்ப. எப்படி எல்லாம் வசதியா வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்க. உன்னால நாங்க நடு தெருவுல நிக்கிறோண்டி. ஏய் மவளே, நீ மட்டும் இப்ப என் கண்ணுல மாட்டின உன்னை இதே இடத்துல போட்டு தள்ளிடுவேன். உன்னை இதே இடத்துல போட்டு தள்ளிடுவேன். நான் அவ்வளவு வெறியில இருக்கேன்டி, அவ்வளவு வெறியில இருக்கேன். பஸ், நீங்க பவித்ரா அக்கா வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் பவித்ரா அக்காவோட ரிலேட்டிவ் தான் பாஸ். பவித்ராவா? நான் அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அக்கா அவங்க போட்டோ காமிச்சு, இந்த பையன் நம்ம வீட்டுல தான் தங்கியிருக்கான், அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்ல, சும்மா தான் இருக்கான், அவனை பார்த்து உங்க கூட ஹெல்ப் கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. உன்னை நான் எங்கெல்லாம் தேடி அலையிறது பாஸ். நீ என்னடானா இங்க இருக்கிற? அதான் என்ன பார்த்துட்டல்ல, அப்புறம் என்ன? சரி, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன் உனக்கு. ஆமா, உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? பைக்கா? அதெல்லாம் நல்லா ஓட்டுவேன். அப்பனா வந்து பைக் எடு, கிளம்பலாம். கிளம்பலானா? எங்கேயா கிளம்புறது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் பாஸ். நானு சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காம முதல்ல நீ வந்து பைக் எடு பாஸ். எங்க பாஸ் வாங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஆள் வேற ஒரு மாதிரி இருக்கா, இவனை நம்பி போலாமா? என்ன பாஸ் திரும்ப திரும்ப உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? பைக்ல ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ். அது ப்ரோ. பாஸ் வாங்க, வண்டி எடுங்க. எடுங்க பாஸ். பாஸ் இப்படி போங்க. பவித்ரா அக்கா உங்களோட போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி நான் உங்களுக்கு என்னதான் ஹெல்ப் பண்ணணும்? பாஸ் ஆல்ரெடி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்னது? நான் எங்கங்க ஹெல்ப் பண்றேன்? நான் ஜஸ்ட் பைக் தானே ஓட்டிட்டு வரேன். அதான் பாஸ் நீங்க எனக்கு பண்ற ஹெல்ப். நானே இதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட சொல்லி உங்களை ட்ரெயின் அப் பண்ணணும் தான் நினைச்சேன்.
அப்படியே நீங்க பைக்கை ஓரம் கட்டுங்க. ஆமா, என்ன எதுக்கோ ட்ரெயின் அப் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, எதுக்கு? சொல்றேன் பாஸ், இவ்வளவு நேரம் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது பாஸ், பைக் ரொம்ப நல்லாவே ஓட்டுற. என் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, இப்போ அப்படி என்ன வேலை தான் நான் உன் கூட சேர்ந்து பண்ண போறேன்? வெரி சிம்பிள் பாஸ். ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ரோட்ல நாம பைக்ல போயிட்டே இருக்கணும். ஆ, நல்ல வசதியான ஃபேமிலில யாராவது கழுத்து நிறைய நகைங்க போட்டு வந்தா நீ அவங்கள ஒட்டி பைக்கை ஓட்டிட்டு போகணும். நான் அவங்க கழுத்துல இருக்கிற செயினை லாவகமா கையில பிடிச்சு டப்புன்னு அறுத்துருவேன். எது? நீங்க அடுத்த செகண்டே வண்டியை டாப் கீர்ல போட்டு தூக்கி சும்மா சிட்டா பறக்கணும். இதுதான் இனிமே நீங்க எங்கூட சேர்ந்து பண்ண போற வேலை. நான் சொன்ன வேலை கிளியரா புரிஞ்சுதுல? என்ன பாஸ், நான் சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்ச மாதிரி தெரியுது. யோ, அதிர்ச்சியில உரையாம வேற என்னையா பண்றது? அப்படின்னா செயினை திருடுற வேலைக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ஏய், உன் தொழில் இதுதானா? ஆமா பாஸ், இதான் என் தொழில். நீ சும்மா வேலை இல்லாம இருக்கிறதுனால அக்கா உன்னை தொழில் கூட்டிட்டு போய் பழக்கி விடுன்னு சொன்னாங்க. அதான் உன்னை என் கூட கூட்டிட்டு வந்தேன். என்னது? அந்த பொம்பளை என்ன திருட்டு தொழில் பண்ண சொல்லுச்சா? அதைத்தான் பாஸ் நானும் சொன்னேன். திரும்பவும் நான் சொன்னதை என்கிட்டயே கேக்குற? அந்த பொம்பளை தான் அப்படி நான்சென்ஸ் தனமா சொல்லுச்சுனா நீ என்ன கூட்டிட்டு வந்திருப்பியா? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும் பாஸ். நீ ஒரு வசதியான வீட்டு பையன். ஒரு பிரச்சனையில வீட்டை விட்டு வெளியில வந்து தங்கறதுக்கு இடம் இல்லாம பவித்ராக்கா வீட்டுல உன் அம்மாவோட தங்கி இருக்க. எல்லா விஷயமும் அக்கா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏய், நான் யாரு எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சிருந்தோம் அப்புறம் எப்படி நீ பண்ற இந்த கேவலமான திருட்டு வேலைக்கு என்ன கூட்டிட்டு வருவ? ஏய், நீ உன்ன மாதிரி ஒரு திருடனை தாண்டா கூட்டிட்டு வரணும். என் கூட சேர்ந்து இந்த திருட்டு வேலையை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க பாஸ். பவித்ராக்கா சொல்லிச்சிருந்தா உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் என்னமோ சொன்னீங்க, கேவலமான திருட்டு வேலை. என்ன இதை விடவும் பொண்ணுங்களை ஏமாத்துற கேவலமான வேலையெல்லாம் நீ பண்ணிருக்கிய. பவித்ராக்கா சொல்லுச்சு, என்னமோ பெரிய யோகிய மாதிரி குதிக்கிற. இங்க பாரு பாஸ், நாம 2 பேருமே கேவலமானவனுங்க தான். அதனால சும்மா அழட்டிக்காம என் கூட சேர்ந்து தொழில இறங்குங்க. ஏய், இங்க பாருடா, என்னால இந்த திருட்டு வேலை பண்ண முடியாது. பாஸ், பவித்ராக்கா பத்தி உனக்கு தெரியாது. அவங்க ஒருத்தனை நம்பிக்கையோட இந்த வேலைக்கு அனுப்பிட்டாங்கன்னா திரும்பி அவன் வீட்டுக்கு போறப்போ பணத்தோட தான் போகணும். இல்லன்னு வெய்யே, உன்னை அடிப்பாங்க, உன்னை கூட்டிட்டு வந்த என்னையே அடிப்பாங்க. நான் அக்கா கிட்ட பல முறை அடி வாங்கினவங்கிற அனுபவத்துல சொல்றேன். அவங்க அடி எல்லாம் தாங்க முடியாது பாஸ்.